பிரைஸ் லார்ட். நெகேமியா புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. நெகேமியா மூலமாக தேவன் செய்ய நினைத்த அந்த காரியத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். எருசலேமின் அலங்கமும் வாசல்களும் கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 6:10-11. மெகதாபேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும்போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். இங்கே கடந்த அதிகாரங்களிலே பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் அல்லாத, யூத ஜனங்கள் அல்லாத ஜனமாக இருக்கிற சன்பலாத் மூலமாக, தோபியா மூலமாக, கேஷும் மூலமாக மற்றும் அவனுடைய குழுவினர் மூலமாக தேவ திட்டத்திற்கு எதிராக, நெகேமியாவுடைய வேலைகளுக்கு எதிராக தடைகள், பிரச்சனைகள் வருகிறதையெல்லாம் நாம் கவனித்தோம். இங்கே இஸ்ரவேல் புத்திரராக இருக்கிற யூத ஜனங்கள் மத்தியிலே இருக்கிற தீர்க்க தரிசனம் உரைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புகிறதை பார்க்கிறோம். ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் இந்த செமாயா என்கிற மனிதன் மூலமாக நெகேமியாவுக்கு வருகிறதையும், அதை நெகேமியா அறிந்து கொள்கிறதையும், அந்த திட்டத்திற்கு அவன் உடன்படாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 12வது வசனம். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். இப்போ பாருங்கள், யூத ஜனங்கள் மத்தியிலே இருக்கிற, யூத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற, தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிற, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற இந்த செமாயா என்கிறவன் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறதையும், அவன் பொய் கூறுகிறான் என்பதையும் நெகேமியா கண்டுபிடிக்கிற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவைகளிலிருந்து நெகேமியா தப்பித்து கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அந்த பொய்யான தீர்க்க தரிசனத்தை கண்டறிந்து இவன் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டு அதற்கு உடன்படாமல் தன்னை காத்து கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த செமாயா என்கிறவன் சன்பலாத்தினிடத்திலும் மற்றுமாக தோபியாவினிடத்திலும் கைக்கூலி பெற்றுக்கொண்டு இந்த பொய்யான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான் என்பதை நெகேமியா அறிந்து கொள்கிறதையும் பார்க்கிறோம். அவன் எதற்காக இப்படி செய்கிறான் என்கிற விவரத்தை, இந்த செமாயா எதற்காக இப்படி செய்தான் என்கிற விவரத்தை 13வது வசனம் நமக்கு புலப்படுத்துகிறது. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாக்குறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். பாருங்க, தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக திசை திருப்புகிற பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி, அந்த பொய்யான தீர்க்க தரிசனத்திற்கு நெகேமியாவை கீழ்ப்படியவனை வைத்து, அதற்கு பயந்து கீழ்ப்படியவனை வைத்து, அதனாலே நெகேமியாவுடைய பெயர் கெட்டுப்போகும்படியாக, பெயர் கலங்கமடையும்படியாக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். இந்த திட்டத்திலிருந்து நெகேமியா தன்னை காத்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக புறப்பட்ட நெகேமியா உபவாசமிருந்து ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டதினாலே பவுல் மூலமாக சொல்லப்பட்ட, புதிய ஏற்பாடிலே சொல்லப்பட்ட அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இங்கே நெகேமியாவுக்கு கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்பதை இந்த ஆவிகளை பகுத்தறிந்து அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தேவன் நெகேமியாவோடு கூட இருந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறது என்னவென்றால், நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நமக்கு கொடுத்து, யார் நமக்கு உண்மையான ஆதரவாக இருக்கிறார்கள், யார் நமக்கு போலியான ஆதரவாக இருக்கிறார்கள், யார் நம்மிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள், யார் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி பொய்யை சொல்லுகிறார்கள் என்கிற அறிவு உண்டாகிறதை பார்க்கலாம். அது மட்டுமில்லை, இங்கே பாருங்கள், இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது
வேறொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் தன்னுடைய ஜனத்தின் மூலமாக தோபியாவும் சன்பலாத்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அது தோல்வியிலே முடிந்ததினாலே யூத ஜனங்களுக்கு மத்தியிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஜனங்களை தன்வசப்படுத்தி கொண்டு அந்த பொய்யான தீர்க்கதரிசிகளை தன்வசப்படுத்தி கொண்டு அவர்கள் மூலமாக தேவ திட்டத்தை எதிர்க்கிறார்கள். பாருங்கள், இதற்கு அவர்கள் விழுந்து போகிறார்கள். இந்த சமாயா என்கிறவனும் மற்றுமாக 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நொவதியால் என்கிற தீர்க்கதரிசியானவளும் மற்ற தீர்க்கதரிசிகளும் தேவ திட்டத்திற்கு எதிராக தங்களை உட்படுத்தும்படியாக சன்பலாத்தினிடத்திலும் தோபியாவினிடத்திலும் அவர்கள் விழுந்து போகிறார்கள். பணம் வாங்கி கொள்கிறார்கள், கைக்கூலி வாங்குகிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்திற்கு விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவற்றிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 6வது அதிகாரம் 10லிருந்து 15 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கிறதுனாலே என்ன நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் 2 விஷயம். நாம் நெகேமியாவைப் போல தேவத்திட்டத்தில் நின்று அதற்காக ஆயத்தப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நமக்கு எதிராக பொய்யான தீர்க்க தரிசனத்திலிருந்தும் நமக்கு எதிரான பொய்யான வார்த்தைகளிலிருந்தும் அந்த போலியான வார்த்தைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு பயம் உண்டாகாதபடி அவர்களை பயப்படுத்துகிற அந்த பயத்திற்கு நம்மை விலக்கி காக்குகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு எதிராக நிந்திக்கத்தக்கதான அபகீர்த்தி உண்டாகாதபடி நம்முடைய பெயர் களங்கம் அடையும்படியாய் அவன் போடுகிற திட்டத்திலிருந்து நம்மை காக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செமையா மூலமாக, இந்த நொவதியால் மூலமாக, இந்த மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு நாளும் இவர்களைப் போல அவர்கள் இந்த சன்பலாத் தோபியாவினுடைய பணத்திற்கு ஆசைப்பட்டு விழுந்து போனதைப் போல நாம் ஒரு நாளும் அவர்களைப் போல விழுந்து போகாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நெகேமியாவின் மூலமாக அலங்கம் கட்டப்படுகிற காரியம், நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ திட்டத்திற்காக நிற்கும் பொழுது, அதற்காக நாம் உபவாசித்து ஜெபித்து நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நம் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் கட்டுவார். சபையை கட்டுவார், விசுவாசிகளை கட்டுவார், ஊழியங்களை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கட்டுவார், வரங்களை கட்டுவார், அபிஷேகத்தை கட்டுவார். இதெல்லாம் கட்டப்படும். இதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஏற்படுகிற பயத்தை நீக்குவார். நமக்கு எதிராக ஏற்பட சத்துருவானவன் நினைக்கிற, நம்முடைய பெயர் கலங்கப்படுத்த நினைக்கிற அவனுடைய திட்டத்தை முறியடிப்பார். எனவே நாமும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், தேவ திட்டத்தில் நிற்போம். அநேக காரியங்களை கர்த்தர் கட்டுவார். அது மட்டுமல்ல, இந்த செமையா போல, இந்த நோதியாலை போல, இந்த தீர்க்கதரிசிகளைப் போல விழுந்து போகாதபடி நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.